ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட் அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் ஸோ அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்லேயே இருக்கட்டும் இல்லை நேத்திக்கான வீடியோஸில் இருக்கட்டும் ரெண்டுத்துலையுமே நான் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிளாட் ஓப்பனிங். ஸோ இந்த பாயிண்ட் கிட்ட நமக்கு முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து ஏறி இந்த பாயிண்ட் கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் வந்துட்டு புட்டில் போகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்டாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கான மார்க்கெட்டில் ஸ்ட்ரைட்டாகவே ஓப்பன் ஆன உடனே ஒரு ஃபாலில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டவுன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வந்துட்டு ஓடி ஜோன்ஸ் போட்டோம்னா இந்த பாயிண்ட் கிட்ட வந்துட்டு ஏன்னா இந்த பாயிண்ட்ல இன்னொரு ஆர்டர் பிளாக்ஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ட்ரிகர் ஆகி திருப்பி மேலே போய் இந்த ஜோன்ஸுக்கு போவாங்க அப்படிங்கிறதா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்துச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு அது நடந்தது எல்லாமே 11 o'clock ரீஜன். ஸோ நீங்கள் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸில் எப்போவுமே 11 o'clock ஒரு ரிவர்சல் இருக்கும். ஸோ நான் சொல்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் டெய்லியும் இருக்கும் நான் சொல்ல வரல, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இருக்கும். நீங்கள் மேபி இன்னைக்கான மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock அப்புறம் ஒரு அப்சைடில் திரும்பி இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி நம்ம நேத்திக்கான மார்க்கெட்ஸை செக் பண்ணாலும் இது எக்ஸாக்டாக இது 11 o'clock ஹேண்டில், அதுக்கப்புறம் ஒரு டவுன் சைடில் திரும்ப ஆல்மோஸ்ட் 11 o'clock அந்த சரௌண்டிங்ஸில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 o'clock. ஸோ அதுக்கப்புறம் இது வரைக்கும் அப்பில் போயிட்டு இருந்தது 11 o'clock அப்புறம் டவுனில் திரும்பி இருக்கு. இந்த மார்க்கெட்டை விட்டுருங்க, இது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட், இதை நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட்ஸ் நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா 11 o'clock எக்ஸாக்டாக இந்த கேண்டில். பட் இதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு அப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டவுனில் திரும்பி இருக்காங்க. ஸோ 11 o'clock போல் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இந்த ரீஜனில் நடக்கும் அப்படின்னு நான் ஆன்டிசிபேட் பண்ணேன். பட் ஸ்டில் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு அகைன் கீழே அந்த மாதிரி அப்படியே கன்சாலிடேஷனில் போய் ஆப்ஷன் ப்ரீமியம் எரோட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட்டான க்ளோசிங்னு சொல்லலாம். ஓப்பனிங் டு க்ளோசிங் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃப்ளாட்டுன்னு சொல்ல முடியாது, ஸ்லைட்லி டவுன். ஸோ எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 0.4% கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடில் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி மூமெண்டம் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற டாப்பிக்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதோ இந்த லோவஸ்ட் வீக் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜோன்ஸை நம்ம வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த ரீஜன் நல்ல ஒரு டிமாண்ட் பாயிண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இதே நீங்கள் வந்துட்டு ஒரு குரூஷியல் பாயிண்ட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. லோ டைம் ஃப்ரேமில் போனீங்கன்னா இது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக்காக கூட கன்வே ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அகைன் மேலே போனாங்கன்னா இந்த ரீஜனை உங்களோட குரூஷியல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. அகைன் இந்த அன்மிட்டிகேட்டட் ஆர்டர் பிளாக் ஸோ எக்ஸாக்டாக இந்த ரீஜனில் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த ரீஜனை உங்களுடைய குரூஷியல் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ரீஜன் கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கரெக்ட் கிளியரான ஒரு சக்ஸிப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா we can expect up to this point momentum. at the same timeல மேலே இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே வந்தாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு கிளியரான சக்ஸிப்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நடுப்புல இருக்கிற இந்த டிராமாவில் போயிட்டு சிக்கிற வேண்டாம். பிகாஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கன்சாலிடேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பண்ண மிஸ்டேக் என்னன்னா ரெண்டு பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ அதையே நான் முன்னாடி சொல்றது என்னன்னா இந்த பர்டிகுலர் ரீஜன் இது ஒன்று இது ட்ரிகர் ஆகணும், அப்படி இல்லைனா கீழே இருக்கிற இந்த ரீஜன் ட்ரிகர் ஆகணும். இது ட்ரிகர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ட்ரிகர் ஆனாலும் இந்த ரீஜன் கிட்ட ஏதாச்சும் ஒரு சக்ஸிப்ட் நடந்துச்சு லோ டைம் ஃப்ரேமில் போயிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா மட்டும் நாளைக்கான மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லைனா வேண்டாம். ஸோ இதுதான் என்னுடைய அனாலிசிஸாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில். ஸோ இதோடைய லெவல்ஸ்ன்னு சொல்லி பார்க்கணும்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் லெவல்ஸ் தெரிய மாட்டேங்குது ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் வாயால் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலே இருக்கிற லெவல்ஸ் வந்துட்டு 21,525 அண்ட் அதோட சோன்ஸோட க்ளோசிங் பாயிண்ட்ங்கிறது 21,565 கிட்ட இருக்காங்க. ஸோ 25 to 65 மேலே இருக்கிற சோன்ஸ் 525 to 565 அண்ட் கீழே இருக்கிற இந்த சோன்ஸை பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 21,136லேருந்து 21,200 வரைக்கும் 21,200லேருந்து 21,136 ஒரு 70 பாயிண்ட் சோன்ஸ். பட் கீழே இருக்கிற சோன்ஸ் கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மேலே இருக்கிற சோன்ஸ் கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேலே ட்ரை பண்ணுங்க. ஐ மீன் மேலே போனாங்கன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அண்ட் கீழே இருக்கிற பாயிண்ட்டுக்கு நம்ம அனதர் டே டைம் ஃப்ரேம்லேயும் கன்ஃபர்மேஷன்ஸை பார்க்குறோம். மேபி இந்த பாயிண்ட்ஸில் உங்களுக்கு சம்திங் ஏதாச்சும் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்எஸ் ஏதாச்சும் மாட்டுதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது. பட் ஸ்டில் நம்ம லோ டைம் ஃப்ரேம் லைக் 1 hour டைம் ஃப்ரேம் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ
இந்த ரீஜன் கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸும் அண்ட் இதை நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ண முடியாது பிகாஸ் இது ஈஸியாக மிட்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாச்சும் அங்கேருந்து ரியாக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். பட் ஸ்டில் இந்த பாயிண்ட்டில் ஒன்றும் தெரியல. பட் இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன கொஞ்சம் அப் அண்ட் டவுன் மட்டும் வந்திருக்கு, லைக் கன்சால்டேஷன் இருந்திருக்கு. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நம்ம வந்துட்டு ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்டில் கீழே வந்தாங்கன்னா இது ஒரு பாயிண்ட்டாக பாருங்கள். பட் நான் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறது என்னன்னா, மேலே வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட செல்லிங் வருவாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கான்னு சொல்லலாம். ஸோ ஸ்டில் பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் நாளைக்கான மார்க்கெட்டில் FINDA டேட்டா இன்னும் அகைன் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஜஸ்ட் நம்ம நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ நாளைக்கான டேட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அதனால் நம்மளால் இப்போது இருக்கிற பாயிண்ட்டை வச்சு எதுவும் பெருசாக சொல்லிட முடியாது. நான் அதனால தான் வீடியோஸே லேட்டாக போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் இன்னும் லேட்டாக போஸ்ட் பண்ணனா பெருசாக வியூஸ் போகாது. ஸோ அதனால தான் இப்போ போஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இன்னும் FINDA டேட்டா வரல. வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னொரு வீடியோலாம் போஸ்ட் பண்ணுறது கஷ்டம். நான் டெலிகிராம் குரூப்பில் மேபி செக் பண்ணி பாருங்கள், அதில் போஸ்ட் பண்ணியிருந்தால் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அண்ட் அகைன் நாளைக்கு காலையில் எப்போ போல் டெலிகிராம் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் வந்துடும். கேப் அப் போல் கேப் டவுனும் நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ இருக்கிற கேப் அப் அண்ட் கேப் டவுன் வச்சு நம்ம ஆன்டிசிபேட் பண்ணோம்னா அது பெரிய லெவலில் ஒர்க் ஆக மாட்டேங்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஸோ அதனால் ஒன்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் பாருங்கள். அதுவே ஒரு பெட்டரான வேவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் அனதர் திங், எனக்கு ரொம்ப நாளாவே மண்டையில் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கறது வந்துட்டு சம் சார்ட் ஆஃப் வந்துட்டு ஒரு சேச்சுரேஷனை கிரியேட் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு ரொம்ப நாளாவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக குவாலிட்டியான கண்டென்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய பேர் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. பட் குவாலிட்டி கண்டென்ட்ஸ் வந்துட்டு சில கிரியேட்டர்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. லைக் நான் இதுக்கு முன்னாடி இந்த வீக்கெண்ட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்மளோட OG சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் இருக்கிற குவாலிட்டி இதில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி கொடுக்காம தான் என்னால் எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ண முடியும். இதில் என்னால் இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த 10 மினிட்ஸ் வீடியோவில். ஸோ அதனால் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் வந்துட்டு அந்த மாதிரி வீடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. சப்போஸ் நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம அந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். அப்படி நான் அந்த மாதிரி கிரியேட் பண்ணேன் அப்படின்னா என்னால் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டங்கிறத தாண்டி முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் சப்போஸ் நான் உங்களுக்கு குவாலிட்டி ஓகே அப்படின்னா நம்ம வீக்லி வந்துட்டு ட்வைஸ் அந்த மாதிரி வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம், டெய்லி அப்டேட்ஸுக்கு பதிலாக. ஸோ இப்போ இன்கேஸ் உங்களுக்கு ஓகேனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு இதை தாண்டி நிஃப்டியை பற்றி பெருசாக பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை. அப்பர் சைடில் இந்த ஆர்டர் பிளாக், கீழே இருக்கிறதுல இந்த விக். ஸோ இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மேலேயோ கீழேயோ பிரேக் ஆகும் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், இல்லை ரிவர்ஸ் ஆகும் தான் ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஸோ இந்த லோவஸ்ட் பாயிண்ட்டில் ரிஜெக்ஷன் எதிர்பார்த்தேன். ஸோ எக்ஸாக்டாக நடந்துச்சு தான். நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப். எக்ஸாக்டாக அது கீழே ஸ்டாப் லாஸஸ் நிறையா இருக்கும். அதை ஸ்வீப் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வந்துட்டு இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி என்னோட ஆன்டிசிபேஷன் படி கரெக்டாக போச்சு. ஸோ ஸ்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் கொஞ்சம் தயக்கம் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்தாங்க. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ஸ்டில் இதை நான் வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்க முடியாது. ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணுறதுக்காக கூட மேபி இந்த இது கொடுத்துருக்கலாம். ஸோ ஸ்டில் SMC படி நமக்கு வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் நடக்கணும் அப்படின்னா இந்த ரீஜனை நமக்கு கட் பண்ணணும். இதுக்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் வச்சு திருப்பி இந்த இன்கேஸ் இதுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கால் ஆப்ஷன் சைடில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் தென் பேங்க் நிஃப்டி மாதிரியே பேங்க் நிஃப்டிலையும் இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு ஆர்டர் பிளாக் இங்கே எக்ஸாக்டாக நமக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ மேபி மார்க்கெட்ஸ் இங்கேருந்து மேலே போனாங்கன்னா இந்த ரீஜனில் நமக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ அதனால் இப்போதைக்கு நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த ஜோன்ஸை சொல்லுவேன். ஸோ இதோட கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது 45,133லேருந்து 44,950 வரைக்கும் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ கொஞ்சம் பெருசு தான். பட் ஸ்டில் இட்ஸ் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போய் இந்த பாயிண்ட்டை டச் பண்ணாங்க அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் செல்லிங் சைடில் போகலாம். சப்போஸ் இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி திருப்பி மார்க்கெட்ஸ் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வெயிட் மினிட். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு க்ளோஸ் பண்ணி திருப்பி இதுக்குள்ளே வந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டில் நீங்கள் கால் எடுக்கலாம். இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு. ஸோ மேபி மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இங்கே போயிட்டு நீங்கள் மார்க்கெட்ஸ் அங்கேருந்து திரும்பினாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டாப் லாஸை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் அது ஒரு பெட்டரான என்ட்ரியாக இருக்கும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் என்ட்ரி நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர் தன் தட் இது எல்லாத்தையும் தாண்டி சொல்லணும்னா மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தாங்க அப்படின்னா இன்னொரு என்ட்ரி பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த PDRA சொல்லுவேன். ஸோ இது வந்துட்டு இன்னையோட லோ டு லாஸ்ட் லோ. ஸோ லாஸ்ட் ஸ்விங் லோலேருந்து இன்னையோட லோ வரைக்கும் ஒரு சப்போர்ட் பாயிண்ட் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த ரீஜன் கிட்ட உங்கள்கிட்ட பார்க்க முடியும் செவரல் நம்பர் ஆஃப் கேண்டில்ஸ் ஒரே ரேஞ்ச் பவுண்டாக ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்போ இதுக்கு கீழே நிறைய லிக்விடிட்டி இருக்கும். ஸோ அப்போ மார்க்கெட்ஸ் வந்துட்டு இங்கேருந்து கீழே வந்து ஒரு கிளியர் ஸ்வீப் கொடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட்ஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த ரீஜன் கொஞ்சம் பெட்டரான ரீஜனாக இருக்கும். ஸோ இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு புட் சைடில் போகலாம். இந்த பாயிண்ட் கிட்ட போயிட்டு இங்கேருந்து நமக்கு வந்துட்டு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்தாங்க அப்படின்னா மேபி நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்டமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டில் இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த 2 ஜோன்ஸ். ஸோ அப்பர் சைடில் நான் அந்த எக்ஸாக்டாக சொல்லணும்னா
இந்த ரீஜியன் அண்ட் அகெயின் வந்துட்டு இந்த ரீஜியன். ஸோ இது ரெண்டுத்த மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் மேலே போனாங்கன்னா இந்த 2 பாயிண்ட் வச்சு ப்ளே பண்ணுங்கள். சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தாங்க அப்படின்னா இந்த ரீஜியனை மார்க் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுக்கு கீழே வந்து ஒரு ஸ்வீப்பு கொடுத்துட்டு திருப்பி ரொம்ப பெரிய க்ளோசிங் வைக்காமல் ஒரு ஸ்வீப்பு கொடுத்துட்டு மார்க்கெட் திருப்பி மேலே ஏறினாங்க அப்படின்னா நீங்கள் காலில் போகலாம். அரல்ஸ் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கீழே நல்ல டவுன் சைடில் வந்து இதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணி திருப்பி இதுக்குள்ளே வரும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை உங்களுடைய ட்ரேடிங் டெர்மினலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு மேபி டவுன் சைடில் கூட நம்ம என்ட்ரிஸை ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த 3 zones தான் crucial and இந்த zonesக்கான coordinates அப்படிங்கிறது 44,550 to 44,444. ஸோ 4444. ஸோ இதனால தான் இந்த 3 zonesையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ அகைன் லாங்கர் டைம் ஃப்ரேமில் லைக் ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. மேபி இந்த பாயிண்ட்டுக்கிட்ட ஒரு கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்தாங்கன்னா இந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சப்போர்ட்டுங்கிறது இந்த ரீஜன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது எக்ஸாக்டாக 43,000 44,000 எக்ஸாக்டாக 44,000. ஸோ 44,000 ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா 44,000 திரும்புறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இதுதான் என்னுடைய ஓவரால் அனாலிசிஸ் நாளைக்கான மார்க்கெட்டில். நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இது உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். லிட்டில் பிட் லாங்கராக இருந்திருக்கும். ஸோ ஸ்டில் நான் சொன்ன இந்த ஐடியாவை பற்றி கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். திஸ் இஸ் கரண் சைனிங் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.